வணக்கங்க, என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேஸ் பண்ணுறது கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் கான்செப்ட் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம BTC டவுன்லோட் பண்ணுங்க. டெய்லி இன்ஃபர்மேஷனுங்க ப்ரைஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா $77,227 இருக்குங்க. ஸோ நேற்று கேண்டல் ஓகேங்களா. ஸோ நேற்று கேண்டல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தோம்னா, ஸோ கிட்டத்தட்ட ப்ரீவியஸாக இந்த ரேஞ்சுக்கு உள்ளே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா. அப்போ என்ன ஆயிடுச்சு இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஞ்ச் ஐயும் ரேஞ்ச் லோவும் செட் ஆயிடுச்சு. சரிங்களா. ஸோ இன்றைக்கி கேண்டல் வந்து காலையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து புல்லிஷாக தான் இருக்குது. பட் என்ன பார்க்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த ரேஞ்சுக்கு மேலே நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரெசிஸ்டண்ட் இருக்குது. சரிங்களா. ஸோ சப்ளை மேலே தான் இருக்குது, ரெசிஸ்டண்ட் இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டண்ட்டை டேப் பண்ணிட்டு ஏதாவது வந்து ரிவர்சல் எதாவது ஃபார்ம் ஆகுதான்றது பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிங்கிள் கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளேயே நம்மளுக்கு மல்டிபிள்ஸ் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போது இந்த சிங்கிள் கேண்டலோட ரேஞ்சுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டண்ட் வேறு இருக்குது. ஸோ ஒரு வேளை இன்றைக்கி ஈவினிங் மார்க்கெட், அதாவது 5:30 to 9:30 இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த கேண்டல் வந்து மேலே போய் இதை டேப் பண்ணிட்டு கீழே மறுபடியும் உள்ளே வருதா, இல்லைன்னா இதை உடச்சி மேலே க்ளோஸ் வைக்குதான்றது பார்க்கணும். அப்படி உடச்சி க்ளோஸ் வச்சானா அடுத்து நமக்கு இருக்க சப்ளை ஏரியா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ 79லேருந்து 79,600லேருந்து 80,600 ஓகேங்களா. ஸோ இந்த சப்ளை ஏரியா வந்து டேப் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இந்த சப்ளை ஏரியாவை டேப் பண்ணிட்டு அங்கே என்ன ரியாக்ஷன் பார்க்கணும். சரிங்களா. இதை வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 84 இல்லை 86 அந்த ரேஞ்சுக்கு போகும். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்னது தான், வீக்லியில் நம்மளுக்கு ஒரு பியரிஷ் பேட்டர்ன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ வீக்லியில் நம்மளுக்கு ஒரு பியரிஷ் பேட்டர்ன் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லியில் நம்மளுக்கு ஒரு பியரிஷ் பேட்டர்ன் இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த வீக்லியில் இந்த பியரிஷ் பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆகணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த 80,600 பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் தான் நம்மளுக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் ஆகி ப்ரைஸ் வந்து மேலே போக ஆரம்பிக்கும். சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வந்து பிரேக் ஆகுதா இல்லையான்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம். சரிங்களா. ஸோ இந்த இடத்துல இன்னொரு ஃபார்மேஷனும் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மேபி ப்ரைஸ் நம்மளுக்கு இங்கேருந்து மேலே போனால் கூட இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. ஓகேங்களா. ஸோ ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. ஓகேங்களா. பட் அது வந்து நம்மளுக்கு செகண்ட் சினாரியோ தான். ஸோ அந்த சினாரியோ நடக்கணும்னா நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்சை இந்த ரெசிஸ்டண்ட்டை உடைக்கணும், அதுக்கப்புறம் இந்த சப்ளையை உடைக்கணும். அப்போ தான் வந்து அந்த ரேஞ்சுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மூமெண்ட்டே ஆகலை. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து இதே ரேஞ்சுக்குள்ளே தான் நின்றுன்னு இருக்குது. ஸோ பெருசாக எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் அதே ரேஞ்சுக்குள்ளே தான் நின்றுன்னு இருக்குது. ஸோ இப்போது இன்றைக்கி ஈவினிங் கேண்டல் ஓகேங்களா, இன்றைக்கி ஈவினிங் கேண்டல் 5:30 to 9:30 கேண்டல் வந்து எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்றது பார்ப்போம். சரிங்களா. ஸோ ரைட் ஓகே. ஸோ BTC பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பரவாயில்லையாக இருக்குது. ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இத்தீரியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காகவே இருந்தான். ஓகேங்களா. ஸோ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காகவே இருந்தால், ஸோ இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இத்தீரியமை பொறுத்தவரைக்கும் கூட நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு ஃபார்மேஷனுக்குள்ளே தான் இருக்குது. அதாவது நம்மளுக்கு மண்டே கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா கூட அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ரைஸ் வந்து சுற்றின்னு இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து குட்டியாக வந்து ஒரு அக்குமுலேஷன் மாதிரி தெரியுது. பட் ஆனால் இது வந்து என்ன அப்படின்றது பார்க்கணும். சரிங்களா. ஸோ வீக்லி கேண்டலை கம்பேர் பண்ணும்போது இத்தீரியமை பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு பியரிஷ் மோடில் தான் இருக்குது. ஒரு நிமிஷங்க, இத்தீரியம் வீக்லி கேண்டல் லோட் ஆகிடுச்சோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் மோடில் தான் இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கேண்டலோட ரேஞ்சுக்கு கீழே வந்து கேண்டலை க்ளோஸ் பண்ணிட்டான். சரிங்களா. இத்தீரியமும் ஒரு பியரிஷ் மோடில் தான் இருக்குது. ஸோ அகெயின் நம்மளுக்கு வந்து மேலே போகணுன்னா இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணணும். 2300 வந்து பிரேக் பண்ணி கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். சரிங்களா. அப்படி க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் ஃபார்மேஷனில் வரும். ஸோ க்ளோஸ் வைக்கிறதா இல்லையான்றது நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ கூடவே நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த BTCயும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். BTC ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சிலேயே நிற்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்சை தொடும் போது, அதாவது இந்த ரெசிஸ்டண்ட்டை தொடும் போது என்ன ரியாக்ஷன்றது பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட் கேண்டல் நல்லாவே புல்லிஷாக இருக்குது. ஆனால் அது புல்லிஷ்ன்றதை கன்சிடர் பண்ண முடியாது, ஏன்னா அது இன்சைடில் இருக்குது. சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பெரிய புல்லிஷ்னு கன்சிடர் பண்ண முடியாது, அது வந்து இன்சைடில் இருக்குது. ஓகேங்களா.
ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியான டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன்லைன்ஸுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நீங்களே ஒரு ஓன்லைன்ஸ் பண்ணிட்டோம் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.